buddies, welcome to Python for Toddlers series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா right tilted rhombus எப்படி கிரியேட் பண்றது அப்படினா நம்ம வந்து பார்த்தோம். சோ அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்கு அதுக்கு எப்படி நம்ம டெவலப் பண்ணனும்னு பார்த்தோம். சோ previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி நாம லெஃப்ட் டில்டட் ராம்பஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம வந்துட்டு ராம்பஸ் எப்படி இருக்கும்ங்கறத நம்ம வந்து பார்த்தோம். சோ அதல ரைட் டில்டட் ராம்பஸ் நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது லெஃப்ட் டில்டட் ராம்பஸ். சோ லெஃப்ட் டில்டட் ராம்பஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்ல தான் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராம்பஸ் தான் நாம வந்துட்டு லெஃப்ட் டில்டட் அப்படினு சொல்லுவோம். சோ இத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினாலுமே சேம் அதே மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் போட்டா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சோ அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து டைரக்டாவே ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து போட்டுருக்கேன். சோ இந்த இடத்துல நாம சேம் நம்ம previous வீடியோல பண்ண மாதிரியே தான் நம்ம வந்து பண்ண போறோம். சோ எந்தெந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல ஸ்டார்ஸ் பிரசன்ட் இருக்கு, எந்தெந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல நாம வந்துட்டு ஸ்பேஸ் பிரசன்ட் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டாலே போதும். சோ அதுக்கு அது ஏத்த மாதிரி நம்ம லாஜிக்ஸ்ல கோட் பண்ணோம் அப்படினா நமக்கு இந்த மாதிரி ஷேப்ல நமக்கு வந்து ராம்பஸ் வந்து கிடைச்சிரும். சோ ஃபர்ஸ்ட் ரோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ரோல நமக்கு வெறும் 5 ஸ்டார்ஸ் மட்டும் தான் பிரசன்ட் இருக்கு, எந்த ஒரு ஸ்பேஸ்மே இல்ல, அதாவது 0 ஸ்பேஸ் நமக்கு வந்து இருக்கு. சோ செகண்ட் ரோல என்ன பண்றோம் அப்படினா ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு 5 ஸ்டார்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிருக்கோம். சோ அடுத்த ரோல என்ன பண்றோம் அப்படினா ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்றோம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 3 ஸ்பேஸ் இந்த இடத்துல விட்டுட்டு 5 ஸ்டார்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். சோ லாஸ்ட் ரோல நம்ம வந்துட்டு 4 ஸ்பேसेस கொடுத்துட்டு 5 ஸ்டார்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். சோ இது எல்லாமே யூசரோட வேல்யூ வந்துட்டு 5 இருந்தது அப்படினா இந்த மாதிரி ஸ்பேஸ்ல, அதாவது இந்த மாதிரி ஸ்பேसेस விட்டு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து லெஃப்ட் டில்டட் ராம்பஸ் வந்து வருது நமக்கு வந்து தெரியுது. சோ இப்போ இத பேஸ் பண்ணி தான் நாம வந்து நம்மளோட கோடை வந்து டெவலப் பண்ண போறோம். சோ இது எல்லாமே நமக்கு லெஃப்ட் tilted rhombus நங்கறதுனால இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த empty spaces பத்தி நாம வந்துட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சோ இந்த spaces and இந்த stars வெச்சு நாம டெவலப் பண்ணாலே போதும், நமக்கு வந்துட்டு அது left tilted rhombus நமக்கு ரொம்பவே கிளியரா வந்துரும். சோ இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி எடுத்துட்டு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சோ இப்போ அதுக்கான கோட் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது என்கிட்ட நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது, நான் 5 னு கொடுத்துட்டு நான் வந்து என்டர் தரேன். சோ என்டர் தரும்போது பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நான் வந்து எப்படி போட்டுக்கறனோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து என்னோட அவுட்புட் வந்திருக்கு. சோ இப்போ இது வந்து எப்படி வந்திருக்கு அப்படினு நாம வந்து பார்க்கலாம். ஸோ யாராவது ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் நம்ம நிறைய லாஜிக்ஸ் நம்ம வந்து அதில் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கும் இதுவும் ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன லாஜிக் மட்டும்தான் வேறு. ஸோ அதனால் இந்த வீடியோ யாருக்காவது புரியாமல் இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ அதாவது ரைட் டில்டட் ராம்பஸை பார்த்துட்டு லெஃப்ட் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே பெட்டராக புரியும். நான் மேலே ஐ பட்டனில் கூட நான் வந்துட்டு லிங்க் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோஸ் வந்து நம்ம வந்து கொடுத்து வாங்கிக்கிறோம். ஸோ யூசர் கிட்ட இருந்து அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து வாங்குறதுக்காக இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி வாங்கிக்கிறோம். ஸோ யூசர் 5ங்கிற நம்பர் தராங்க. இப்போ ரோஸில் நம்மளுக்கு 5ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ உள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா k = 0 அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபார் லூப்புக்கு வரும். ஃபார் i in range 1, rows + 1 கொடுத்துருக்கோம். ஸோ 1 row +1 அப்படின்னா 5 + 1 6. ஸோ 1க்கும் 6க்கும் நம்ம வந்து ரேஞ்ச் எடுத்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம சேம் நம்ம ப்ரீவியஸ் கோடில் அதாவது நம்ம ரைட் சைடுக்கு என்ன பண்ணுமோ அதே லாஜிக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை பார்க்கும்போதே நம்மளால என்ன சொல்ல முடியுது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 0 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும், அப்புறம் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிவிட்டு யூசர் வந்து 5 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5 நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் கான்ஸ்டன்ட்டாக பிரிண்ட் பண்ணணுங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இதுக்கு நம்ம கோட் என்ன எழுதணும் அப்படின்னா ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா யூசர் வந்து தர நம்பர்லேருந்து நம்ம -1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4ங்கிற வேல்யூ வந்து வருது. ஸோ அந்த 4னு வர வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல லாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல கோட் பண்ணணும். ஸோ ஸ்பேசஸ் நம்மளுக்கு எத்தனை டைம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 டைம், அப்புறம் 1 டைம், 2 டைம், 3 டைம், 4 டைம் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இதை வந்துட்டு ஒவ்வொரு நம்பராக நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகணுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேங்கிற ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி அதில் வந்து கொடுத்துரும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி நீ வந்து k டைம்ஸ் ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணு, அதாவது 0 டைம் பிரிண்ட் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது k + 1 டைம் பண்ணு. ஸோ k + 1 பண்ணோம்னா 1னு வரும். ஸோ ஆல்ரெடி 1 இருக்கும்போது 1 + 1 பண்ணோம்னா 2னு வரும். ஸோ இத்தனை டைம் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுங்கிறத நம்ம வந்து கோட் லாஜிக்கில் சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தரேன் அப்படின்னா எம்டி ஸ்பேஸை எத்தனை டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா k டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ k என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே நான் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு ஸ்பேஸுமே பிரிண்ட் பண்ணாமல் ஸ்டாரை மட்டும் எத்தனை டைம்ஸ் பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா ரோ டைம் பிரிண்ட் பண்ணும். ஸோ ரோ என்ன இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. ஸோ 5 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடுது.
ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து வந்திருக்கு. ஸோ திரும்ப வந்துட்டு கீழே வரும். கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா k = k+1 கொடுத்துருக்கும். எதனால் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 0 ஸ்பேஸ் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்து வரும்போது ஒரு ஸ்பேஸ் இன்க்ரிமெண்ட் ஆகி நம்மளுக்கு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் k = k+1 அப்படின்னு கொடுத்துருக்கும். ஸோ 0+1 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 1 அப்படின்ட்டு வரும். ஸோ திரும்ப நம்மளோட ஃபார் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ 1 பாயிண்ட் பண்ணிட்டு திரும்ப 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ கேயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1ன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு 5 ஸ்டார்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப வந்து கே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 1ன்னு இருக்கும். ஸோ 1+1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ திரும்ப மேலே போகும். 2 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது 3 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ கேயோட வேல்யூ வந்துட்டு 2. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த 2 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டு ஸ்டாரை வந்து நம்மளுக்கு 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 2+1 என்ன பண்ணும் அப்படின்னா 3ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது 4 பாயிண்ட் பண்ணும். ஸோ 4 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப உள்ள வரும். எம்டி ஸ்பேஸ் எத்தனை வாட்டி அப்படின்னா k டைம்ஸ், அதாவது 3 டைம்ஸ். ஸோ இந்த இடத்துல 3 டைம்ஸ் நம்மளுக்கு எம்டி ஸ்பேஸை விட்டுட்டு 5 டைம்ஸ் நம்மளுக்கு ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 3+1 பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 4 வரும். இப்போ கேயோட வேல்யூ வந்து 4. ஸோ திரும்ப 4 விட்டுட்டு நம்மளுக்கு 5 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ k டைம்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னா 4 டைம்ஸ். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 4 டைம்ஸ் ஸ்பேஸை விட்டுட்டு 5 ஸ்டார்ஸை பிரிண்ட் பண்ணும். திரும்ப நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா k+1 பண்ணும். ஸோ k+1 பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு 4+1 வந்துட்டு நம்மளுக்கு 5ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ திரும்ப லூப் ஐட்ரேட் ஆகும். ஸோ 5 விட்டுட்டு அடுத்து போய் ஃபெச் பண்ண நம்மளுக்கு எலமெண்ட் இருக்காது. ஸோ ஃபார் லூப் விட்டு வெளியில் வந்துடும். நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகிடுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு லெஃப்ட் டில்டட் ராம்பஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல எதனால் கே தரும் அப்படின்னா ஸோ யூசர் வந்துட்டு எந்த நம்பர் கொடுத்தாலுமே அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் தான் வரணும். அதாவது கரெக்டான இந்த ஷேப் தான் நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த இடத்துல கேன்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ என்ட்ரு பண்ணி திரும்ப ரன் பண்ணிவிட்டு நான் 6ங்கிற நம்பர் கொடுத்தாலும் எனக்கு இந்த ஷேப் தான் வரும். நான் 12ங்கிற நம்பர் கொடுத்தாலுமே எனக்கு வந்து இந்த ஷேப் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன நம்பர் கொடுத்தாலுமே எனக்கு அந்த ஷேப் வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல கேங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஸோ 0லேருந்து அத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுவே சப்போஸ் யூசர் வந்து 6 கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ கேயோட வேல்யூ திரும்ப நம்மளுக்கு 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து போயிருக்கும். யூசர் வந்துட்டு நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு 6ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 5 வரைக்கும் போகும். எதனால அப்படின்னா யூசர் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்மளுக்கு 5ன்னு கொடுக்கும்போது கேயோட வேல்யூ 0, 1, 2, 3, 4 வரைக்கும் தான் போச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 0 ஸ்பேஸ் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 4 ஸ்பேஸ் அப்படின்னு வந்தது. ஸோ யூசர் ஒரு நம்பர் ஜாஸ்தி கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 0லேருந்து நம்மளுக்கு 5 வரைக்கும் நம்மளுக்கு வந்து போகும். ஸோ அது வரைக்கும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல லூப் வந்துட்டு நடக்கும். பிகாஸ் லூப்போட கண்ட்ரோல் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார் ஐன் ரேஞ்சில் கொடுத்துருக்கோம். ஸோ 1லேருந்து ரோஸ் +1 வரைக்கும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் ரோஸ் வந்துட்டு 6 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ 1,7 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்கும். 1,7 அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 வரைக்கும் இருக்கும். அப்போ 6 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது 0 ஸ்பேஸ், செகண்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது 1 ஸ்பேஸ், தேர்ட் ஐட்ரேஷனுக்கு 2 ஸ்பேஸ், ஃபோர்த் ஐட்ரேஷனுக்கு 3 ஸ்பேஸ், 5 ஐட்ரேஷனுக்கு 4 ஸ்பேஸ், 6th ஐட்ரேஷனுக்கு 5 ஸ்பேஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் இருந்து எப்படி நாம ஒரு லெஃப்ட் டில்டட் ராம்பஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.